வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பெண்களின் முன்னேற்றமே சமூக மேம்பாட்டிற்கான அடித்தளம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மொரீஷியஸுடன் இணைந்து புதிய துறைகளில் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட விதிமீறல்களை கண்டறிய கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சென்னை மறைமலை நகரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பெண்களின் வளர்ச்சியே சமூகத்தின் வளர்ச்சி என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், கல்வியில் சிறந்த பெண்கள் வலுவான சமூகத்தை கட்டமைப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். இவ்விழாவில் 65% பெண்கள் பதக்கங்களை வென்றிருப்பது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு சிறப்பான பங்களிப்பை இப்பெண்கள் வழங்குவார்கள் என்று நம்பிக்கை வெளியிட்டார். ஆர்வம், சுயம், ஒழுக்கம், தொலைநோக்கு பார்வை, தன்னிச்சை ஆகிய 5 பண்புகளும் வாழ்க்கைக்கு மிக அவசியம் என்று அறிவுறுத்திய அவர், இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் திகழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டினார். ஒழுக்கமான நெறிமுறைகளை வாழ்க்கைக்கு இன்றியமையாதது என்றும் வெற்றியை விட ஒழுக்கம் முதன்மையானது என்றும் அவர் குறிப்பிட்டார். மொரீஷியஸ் தலைநகர் போர்ட் லூயிஸ் சென்றடைந்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் திரு நவீன் சந்திரா ராம்கோலம் சிறப்பான வரவேற்பை வழங்கினார். விமான நிலையத்தில் தம்மை வரவேற்ற மொரீஷியஸ் பிரதமருக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடி, திரு நவீன் சந்திராவுடன் இணைந்து பல்வேறு துறைகளில் செயலாற்றுவதற்கான புதிய வாய்ப்புகளை தாம் ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மொரீஷியஸ் அதிபர் திரு தரம் கோகுலை தாம் இன்று சந்திக்க இருப்பதாகவும் சமூக நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். திறன் மேம்பாடு தொடங்கி சமூக கட்டமைப்பு வரை இந்திய நிதி உதவியுடனான 20 புதிய திட்டங்களை பிரதமர் மொரீஷியஸில் தொடங்கி வைக்க உள்ளார். நாளை அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்கிறார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட செயலாக்கத்தின் விதி மீறல்களை கண்டறிந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்று மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மக்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். இத்துறையின் இணை அமைச்சர் திரு கமலேஷ் பாஸ்வான் பேசுகையில், அண்மை காலங்களில் இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கீட்டை மத்திய அரசு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். இப்பணியாளர்களுக்கு நிலுவையில் உள்ள ஊதிய தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்த 3 ஆண்டுகளில் புற்றுநோய் காப்பகங்கள் திறக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அமைச்சர், இதன்படி வரும் நிதியாண்டில் 200 காப்பகங்கள் தொடங்கப்படும் என்றார். ஆயுஷ்மான் பாரத், பிரதமரின் ஜன் ஆரோக்யா திட்டத்தின் கீழ் புற்றுநோய் கண்டறியப்பட்ட 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிகிச்சை பெற வகை செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். தேசிய சுகாதார இயக்கத்தின் கீழ் குறைந்த செலவில் தரமான சிகிச்சைகளை மக்கள் பெற அரசு செயலாற்றி வருவதாகவும் திரு நட்டா குறிப்பிட்டார். போலி வாக்காளர் அடையாள எண் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மாநிலங்களவை இன்று நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அவை இன்று கூடியதும் அவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் எதிர்க்கட்சிகள் இப்பிரச்சனை தொடர்பாகவும் தென் மாநிலங்களில் தொகுதி வரையறை குறித்தும் கொண்டு வந்த ஒத்திவைப்பு தீர்மானங்களை நிராகரித்தார். இப்பிரச்சனைகளில் திமுக, காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் குரல் எழுப்பியவாறு காணப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினரை தங்களது இருக்கைகளுக்கு திரும்புமாறும் அவையை சுமூகமாக செயல்பட அனுமதிக்குமாறும் துணைத் தலைவர் விடுத்த கோரிக்கைக்கு யாரும் செவிசாய்க்காமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் நண்பகல் 12 மணி வரை மாநிலங்களவை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய கல்விக் கொள்கை மற்றும் மும்மொழி பிரச்சினை தொடர்பாக திமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மத்திய அரசு தமிழக கல்வித்துறைக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று கோரினார். இதனிடையே ஊக்கத்தொகை அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற ஆஷா பணியாளர்களின் கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவித்து கேரள மாநிலத்தின் UDF உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வரியில்லா உளுந்துக்கான இறக்குமதி காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி வரியில்லா உளுந்துக்கான இறக்குமதி கொள்கை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டித்து வெளிநாட்டு வர்த்தகத்திற்கான தலைமை இயக்குநரகம் அறிவிக்கை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு சந்தைகளில் உளுந்து விலையை பராமரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை. ரசாயன பொருட்களால் நேரிடும் சுகாதார தாக்கங்கள் குறித்த விழிப்புணர்வை விவசாயிகளிடையே உடனடியாக ஏற்படுத்துவதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்கள் துறையின் செயலர்
டாக்டர் சுப்ரதா குப்தா வலியுறுத்தியுள்ளார். புதுடெல்லியில் உணவு பாதுகாப்பு தொடர்பான அமர்வில் இன்று உரையாற்றிய அவர், அதிநவீன தொழில்நுட்பங்களை உணவு பதப்படுத்துதல் துறை நடைமுறைப்படுத்துவதாகவும் இவை உணவு பாதுகாப்பு சூழலை உருவாக்குவது அவசியம் என்றும் குறிப்பிட்டார். உலக அளவில் நிலவும் வர்த்தக நெருக்கடிகளின் மத்தியிலும் ஆசிய நாடுகளின் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக மார்கன் ஸ்டான்லி சர்வதேச ஆய்வறிக்கை கூறுகிறது. இந்தியாவின் வலுவான ஏற்றுமதி சேவை, சரக்கு இறக்குமதி பொருட்களை வெகுவாக சாரா நிலை, பொருளாதார வளர்ச்சிக்கு ஆதரவான அரசின் கொள்கைகள் போன்றவற்றால் இது சாத்தியமானதாக இந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. சென்னை மறைமலை நகரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், செய்யூரில் 800 ஏக்கரில் புதிய சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்படும் என்றார். நெம்மேலியில் 4276 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் வரும் 2027ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடையும் என்றார். நெம்மேலியில கடல் நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் 4276 கோடி ரூபாய் மதிப்புல நடைபெற்று வருது. மறைமலை நகர்ல புதிய தாவரவியல் பூங்கா, உலக புகழ்பெற்ற லண்டன் கியூ கார்டன் அதோடு சேர்ந்து 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல அமைக்கப்பட இருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தை தொழில் வளர்ச்சி மேலும் ஊக்குவிக்கிற வகையில செய்யூர்ல சுமார் 800 ஏக்கர் பரப்பளவுல புதிய சிப்காட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் இந்த விழா மூலமாக அறிவிக்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்நிகழ்ச்சியில் 1285 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 47 முடிவடைந்த பணிகளை முதலமைச்சர் துவக்கி வைத்தார். நகர்ப்புற பகுதிகளில் பட்டா வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த அவர் 56,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். மதுரை கிழக்கு மாங்குளம் ஊராட்சியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் புதிய நியாய விலை கட்டிடங்களை மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு மூர்த்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். 20 கோடியே 72 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 115 முடிவடைந்த திட்டப்பணிகளையும் அமைச்சர் துவக்கி வைத்தார். இளநிலை நீட் தேர்வுக்கான விண்ணப்பங்களில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான கால அவகாசம் இன்று நிறைவு பெறுகிறது. வரும் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு வரும் மே 4ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இதற்கு விண்ணப்பித்துள்ளனர். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் விவேகானந்தர் மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு மறு அறிவிப்பு வரும் வரை படகு சேவை இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதிகளுக்கு யாரும் செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்கள் விழிப்புடன் மீன்பிடி உபகரணங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளவும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. நெல்லையில் கனமழை காரணமாக களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், திருக்குறுங்குடி மலைநம்பி கோவிலுக்கு மறு உத்தரவு வரும் வரை பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டத்தில் காலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் மழை பெய்ய தொடங்கியுள்ளதால் களக்காடு தலையணையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அங்கு சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மழையின் காரணமாக திருக்கரங்குடி வனப்பகுதியில் அமைந்துள்ள மலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்லவும், அங்குள்ள ஆற்றில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மறு உத்தரவு வரும் வரை இந்த தடை உத்தரவு தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். தூத்துக்குடியில் கடல் பகுதியில் பலத்த காற்று வீசி வருவதால் நாட்டுப்படகு, விசைப்படகு மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லவில்லை. நாகை மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இந்த மழை காரணமாக கோடை அறுவடை பணிகள் பாதிப்படைந்துள்ளன. திருவாரூர் மாவட்டத்திலும் கனமழை பெய்து வருகிறது. நீடாமங்கலம், திருத்துறைப்பூண்டி, வலங்கைமான் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, செம்பனார் கோவில், பொறையார், தரங்கம்பாடி, குத்தாலம், மங்கைநல்லூர் பகுதிகளில் பரவலாக பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை, கல்லல், இளையான்குடி, காளையார் கோவில் உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் மாசி கொடைவிழாவின் முக்கிய நிகழ்வான ஒடுக்கு பூஜை இன்று நள்ளிரவு நடைபெறுகிறது. உலக பாரா தடகள போட்டிகள் புதுடெல்லியில் இன்று தொடங்குகின்றன. 3 நாட்கள் நடைபெறும் இப்போட்டிகளில் பல்வேறு நாடுகளிலிருந்து 250 மாற்றுத்திறனாளி தடகள வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெண்களின் முன்னேற்றமே சமூக மேம்பாட்டிற்கான அடித்தளம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். மொரீஷியஸுடன் இணைந்து புதிய துறைகளில் செயலாற்றுவதற்கான வாய்ப்புகளை தாம் எதிர்நோக்கியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்ட விதிமீறல்களை கண்டறிய கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சென்னை மறைமலை நகரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்று மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.